தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகம் என்று தவறான செய்தியை வெளியிட்டு போட்டோஷூட் நடத்துவதாக திமுக அரசை விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா மக்களை ஏமாற்றும் ஒரு நாடகம் என கடுமையாக சாடினார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்துவிட்டதாகவும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள இபிஎஸ், தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சலில் இருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் இன்னைக்கு பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். எது? தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறார். அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவருக்கு பள்ளியில் சேர்க்கின்ற சேர்க்கை எண்ணெய் குறைந்து விட்டது. பள்ளியில் சேர்க்கப்படுகின்ற சேர்க்கை எண்ணெய் குறைந்து விட்டது. அதோட இன்றைக்கு அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை, முழுமையான ஆசிரியர் இல்ல. கல்வி கற்பதற்கு தேவையான, கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியிலே நியமிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் அண்மையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத 1 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இன்றைக்கு போட்டோ ஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பரமான அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆரம்ப பள்ளியில பாத்தீங்கன்னா, அரசாங்க ஆரம்ப பள்ளியில பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த பாடத்தை படிக்க முடியல. படிப்பது 5ஆம் வகுப்பு. ஆனா அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும்.